இந்தியாவின் பாதுகாவலர், இந்திய நாட்டின் திருத்தூதரான சவேரியருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புனித சவேரியார் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஜப்பான் என்ற நாடுகளுக்கு சென்று சுமார் 30,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு திருமுழுக்கு அளித்தார். இன்றைய நாட்டில் இந்த வசதிகள் எதுவும் இல்லாத போதிலும் கப்பல் பயணம் மூலமாகவும் குதிரை மூலமாகவும் கால்நடையாகவும் நடந்து 10 ஆண்டுகளில் 40,000 கிலோமீட்டர் நடந்து நற்செய்தியை பறைசாற்றியவராக இருந்தார். புயல்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், நோய் நலமற்று இருந்தாலும் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் ஒருபொழுதும் அவரிடம் குறைந்ததில்லை. அதனால்தான் அவர் இறந்து 472 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய உடல் இன்றும் அழியா தன்மையை பெற்று புனிதமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அவருடைய உடல் இன்று கோவாவில் இருக்கின்ற போம் ஜீசஸ் என்ற பேராலயத்தில் இருக்கின்றது. இன்று கூட லட்சக்கணக்கான மக்கள் அவரை சென்று அவரை வணங்கி கொண்டு வருகின்றார்கள். அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரி.